Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து scalar product of two vectors. இந்த scalar product of two vectors நம்ம எப்படி சொல்லலாம்னா dot product னு சொல்லலாம். Dot product. ஓகே. Scalar product dot product சொல்லலாம். அப்ப இங்க two types of products இருக்கு. ஒன்னு வந்து dot product, ஒன்னு வந்து cross product. Cross என்றப்ப vector, dot என்றப்ப scalar. அதை நான் வச்சீங்க. ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா இதோட ஃபார்முலா a vector dot b vector dot b vector equal to the ab cos theta. This is the formula. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? The two vectors, என்ன vectors இது? Dot product or scalar product. The scalar product of the two vectors is equal to, இப்போ a என்ன? Magnitude of the a vector. b என்ன? Magnitude of the b vector. And cos. அப்போ என்ன வரும்? என்ன சொல்லலாம் இது? The product of the magnitude of the two equal vector, okay, and cos angle or cosine angle between them. Okay, this is a formula. This is a definition. Simple நான் வச்சிடலாம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டெஃபினிஷன் நான் வச்சிடலாம். அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம் டாபிக். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ 2 வெக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா 2 வெக்டர்ஸ் இருக்குது. அந்த வெக்டர்ஸ் பார்த்தோம்னா இப்போ இப்படி இருக்குது வெக்டர். திஸ் இஸ் a வெக்டர். கிராஃபிக்கலாக போடலாம். திஸ் இஸ் a b வெக்டர். இந்த b வெக்டருக்கும் a வெக்டருக்கும் ஆங்கிள் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இது எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. இது a வெக்டர், இது b வெக்டர். அப்போ a வெக்டரும் b வெக்டரும் கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. ஓகே, ஆனால் இது பாருங்கள் 90யோட எப்படி இருக்குது? டிக்ரீஸாக இருக்குது. இதுக்கு acute angle. ஆங்கிள் இது acute angle. What is the acute angle? The theta is less than 90. அப்போ இந்த theta பார்த்தோம்னா 2 வெக்டர் இருக்கு இல்லையா? இந்த 2 வெக்டருக்கு ஆங்கிள் எப்படி இருக்கணும்? 90யோட லெஸ்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சில இது பார்த்தோம்னா இப்படி இருக்கு. இது எவ்வளோ ஆங்கிள் சொன்னோம்? 90 டிகிரி. கரெக்டாக? ஏ வெக்டருக்கு. ஓகே, இந்த வெக்டர் இங்கே இருந்தால் 90 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா? அப்போ இது கிரேட்டர் தென் எவ்வளோப்பா? கிரேட்டர் தென் 93 டிகிரி. அப்போ கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் இதுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டர் தென் 90 இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ அப்டியூஸ் ஆங்கிள்ன்றப்ப என்ன சொன்னோம்? இந்த தீட்டா இருக்கு இல்லையா? இந்த தீட்டா வந்து 90யோட கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ 90யோட கிரேட்டாக இருக்கா? ஆனால் எதோட லெஸ்ஸாக இருக்கும்? த தீட்டா இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. 180யோட கம்மியாக இருக்கும், ஆனால் 90 விட அதிகமாக இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் இது அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா இஸ் லெஸ் தென் 90. நான் வச்சுங்க, இஸ் லெஸ் தென் 90. அப்டியூஸ் ஆங்கிள்ன்றப்ப இஸ் கிரேட்டர் தென் 90 பட் பிலோ த 180. ஓகேவா? this is a point, first one. Second one is angle கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. a vector dot b vector equal to ab cos theta. எனக்கு cos theta வேணும். அப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது? டிவைட் ஆகுமா? ஃபஸ்ட் இது எழுதுறேன்ப்பா. cos theta equal to a vector dot b vector by ab. ஓகேவா? அப்போ எனக்கு தீட்டா வேணும். அப்போ தீட்டா வேணும்னா 1 by cos. ஓகே, a vector dot b vector by abன்னு சொல்லலாம். கரெக்டா? 1 by cos எப்படி எழுதலாம்? தீட்டா equal to cos inverse of a vector dot b vector by ab. This is the formula. அப்போ ஆங்கிள் தீட்டா equal to ஃபார்முலா பாருங்க. இது 1 cos inverse எப்படி வந்தது? 1 by cos. காசுக்கு பவரில் 1. ஓகே,
அப்போ காசு வந்து மேலே கொண்டு போனால் மல்டிபிகேஷனை கொண்டு போகிறப்ப -1. அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை ஏபி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ன்றப்ப இஸ் லெஸ் தென் 90. அப்டியூஸ் ஆங்கிள்ன்றப்ப இஸ் கிரேட்டர் தென் 90 பட் பிலோ த 180. செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆங்கிள். The theta equal to cos inverse of a vector dot b vector by ab. ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து சப்போஸ் theta equal to 0 degree. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் theta equal to 0 degree எடுக்கிறோம். அப்போ theta equal to 0 degree இருந்தால் இது இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா theta equal to 0. அப்போ என்ன ஃபார்முலா வருது? a vector dot b vector equal to ab cos theta இருக்கு இல்லையா? அப்போ theta equal to எவ்வளோ டிகிரி சொன்னோம்? 0ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ theta எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 0 டிகிரி. அப்போ cos 0 வேல்யூ என்ன? cos 0 டிகிரி ஈக்குவல் டு 1. கரெக்ட் தானே? cos 0 1. அப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? the ab into 1 ஆகும். ஏன்? cos 0 value 1. அப்போ 1 into ab, ab. அப்போ a vector, the b vector இருக்கு இல்லையா? is a value. என்ன வேல்யூ வந்திருக்கு? ab. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட். இப்போ தீட்டா ஈக்குவல் என்ன எடுக்கிறேன்னா 180 டிகிரி இருக்கிறேன். அப்போ என்ன சார் இது வந்து நீங்கள் போடுறப்ப என்ன சார் தீட்டானா எப்படி இருக்கும் வெக்டர் அப்படின்னா, இப்போ a வெக்டர் இது. ஓகே, இது is a வெக்டர், இது பி வெக்டர். ஏ வெக்டர் மேலேயே பி வெக்டர் இருக்கா? அப்போ ஆங்கிள் பாருங்கள், இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட். ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. ஓகேவா? அப்போ 2 வெக்டர் 0வாக இருந்தால் இப்படி இருக்கும். அப்போ 180 எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. இது ஏ வெக்டர், திஸ் இஸ் பி வெக்டர். அப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. சேம் லைன் இஸ் ஆப்போசிட் இஸ் 180 டிகிரி. சேம் லைன் தி சேம் டைரக்ஷன் இஸ் 0 டிகிரி. அப்போ 0 டிகிரி இது. இப்போ 180 டிகிரி இது. அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் 180 டிகிரி. எப்படி காஸ் 180 டிகிரி வந்தது? டீட்டாக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ஃபார்முலா. டீட்டாக்கு பதிலாக 180ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ காஸ் 180 வேல்யூ என்னப்பா? cos 180 டிகிரி ஈக்குவல் டு என்னப்பா? -1. அப்ளை பண்ண என்ன ஆகும்? -1. அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு -1. ஓகேவா? அப்போ மைனஸ் இன்ட்டு ஏபி என்ன வரும்? மைனஸ் ஆஃப் ஏபி. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் எப்படி வந்தது? cos 180 ஈக்குவல் டு -1 மைனஸ் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பராக சொல்கிறப்ப புரியும். ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10, ஒரு வேல்யூ சம்திங். அப்போ 5 10s are 50. அப்போ என்ன இருக்குது? பாசிட்டிவ். இப்போ பாருங்கள், சேம் வேல்யூ 5 இஸ் a 10 பட் ஆப்போசிட் டைரக்ஷன் -50. அப்போ இருக்குதுல இதுதான் மேக்ஸிமம். அப்போ இது வந்து மேக்ஸிமம். அப்போ இருக்கிறது இதுதான் மினிமம். இஸ் a மினிமம். இதோட கம்மியாகாது, இதோட அதிகமாகாது. அப்போ மேக்ஸிமம்ன்றப்ப ஸ்கேலரில் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி? 0 டிகிரி. மினிமம்ன்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. ஓகேவா? இப்போ தேர்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா, அதாவது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ 2 ஆங்கிள் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் பி வெக்டர். இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் எவ்வளோ டிகிரி? 90 டிகிரிப்பா. எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. அப்போ என்ன ஆகும்? அப்ளை பண்ணா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் 90 டிகிரின்னு வரும். காஸ் 90 எவ்வளோப்பா? காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0. கரெக்டா? காஸ் 90 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு 0. கரெக்டா? cos 90 equal to 0, so 0 into AB is a 0. ஓகேவா? ஓகே, இது 3 பாயிண்ட் பாருங்க. மேக்ஸிமம்ன்றப்ப எப்போ?
theta equal to 0. Minimum என்றப்ப theta equal to 180. 0 என்றப்ப theta equal to 90. அப்ப scalar productல 90 degree இருந்தா 0. 180 degree இருந்தா minus AB. 0 degree இருந்தா plus AB. ஓகேவா? So next point. 6th point பார்க்கலாம். இப்போ 6th point. இப்போ ரெண்டு வெக்டருமே செல்ஃப் வெக்டர். எப்படி சொல்லலாம் பாருங்க இதை. செல்ஃப் டாட் வெக்டர். டாட் வெக்டர்னு எடுத்துக்கலாம். செல்ஃப் டாட் வெக்டர்ஸ். ஓகேவா? செல்ஃப் டாட் வெக்டர்ஸ்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை. ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர். இதுக்கு முன்னாடி சொன்னோம் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சொன்னோம். இப்போ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் தான். அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஏ இன்டு ஏ காஸ் தீட்டா, அவ்வளோதான். ஏ இன்டு ஏ காஸ் தீட்டா. ஏபி காஸ் தீட்டாக்கு பதிலாக ஏஏ காஸ் தீட்டா. அப்போ ஏஏன்றப்ப ரெண்டுமே சேம். அப்போ ஆங்கிள் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஏ இன்டு ஏ இன்டு 1. A1 செல்ஃப் டாட் வெக்டர்னால சேம் டைரக்ஷனாக இருக்கும். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும் ரெண்டுமே. எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது. அப்போ இதுதான் ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக இருக்கும். இது போட்டால் புரியாது, நம்ம இது போட்டுக்கலாம். அப்போ ரெண்டுமே டைரக்ஷன் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ரெண்டுமே டைரக்ஷன் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ டைரக்ஷன் சேமாக இருந்தால் 1. அப்போ ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஜென்ரலாக பாருங்கள், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஏ இன்ட்டு ஏ, வாட் இஸ் ஏ இன்ட்டு ஏ? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் அனுப்புங்க, நான் இந்த பக்கம் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். அப்போ ஏ ஈக்குவல் டு வரும் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ரூட் ஆஃப். ஏன் ரூட் வந்தது? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ரூட் ஆகுது. ஓகே, the root of a vector dot a vector. This is a a. Okay, what is a? Magnitude. Okay, அப்போ செல்ஃப் டாட் வெக்டரோட மேக்னிடியூடோட ஃபார்முலா என்ன? a vector equal to root of a vector dot a vector. ஓகே, இப்போ யூனிட் வெக்டர்ஸ் என்ன சொல்லலாம்? இதுலேயே ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர். ஓகே, அப்போ யூனிட் வெக்டர்னா 1 யூனிட். நான் சிம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்? என் கேப்னு எடுத்துக்கிறேன். என் கேப்னா யூனிட் வெக்டர். டாட் என் கேப். கேப்னா யூனிட் வெக்டர். நம்ம பார்த்துருப்போம். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர், பேரலல் வெக்டர், அதில் வரும். அப்போ யூனிட் வெக்டரோட ஃபார்முலா பாருங்கள். இங்கே இப்போ என்ன பண்ணலாம்? n இன்ட்டு n இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். ஏபி ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டா வந்து இல்லையா? அதே போல் தான். ஆனால் மேக்னிடியூட் பார்த்தோம்னா இங்கே 1 தான். அதனால் 1 இன்ட்டு 1 காஸ் தீட்டா. எப்படி 1 வந்தது? என்னோட வேல்யூ 1. ஏன்னா யூனிட் வெக்டர் இல்லையா? யூனிட்னா 1. அப்போ இதோட மேக்னிடியூட் 1. இன்னொரு n இருக்கு இல்லையா? அதோட யூனிட் என்னது? 1. அப்போ 1 இன்ட்டு 1. அப்போ ரெண்டுமே சேம் தான் இருக்குது. அப்போ இது ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் n கேப் டாட் n கேப் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 1. n cap dot n cap equal to 1. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கு. இட்ஸ் a 3 angle. It's a Cartesian coordinate axis. It's a x axis, this is y axis, this is z axis. அப்போ x axisல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, i cap. y axisல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து j cap. ஓகே, z axisல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து k cap. So I j k. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். x axisல இருக்கிறது i யூனிட் வெக்டர். அப்போ i cap வந்தாவே x axis, j cap வந்தாவே y axis, k cap வந்தாவே z axis. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, the i cap that i cap equal to 1. ஏன் i cap equal to i cap equal to 1? The i cap is a unit vector. ஓகே, i cap unit vector. அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? இதே மாதிரி போடலாமா? போட்டு என்ன வரும்? i cap that i cap equal to 1 into 1 into cos theta. ஓகேவா? அப்போ i cap எங்கே இருக்குது? x axisல இருக்குது. அப்போ இன்னொரு i cap எங்கே இருக்கும்? அதே x axisல தானே இருக்கும். இதுவும் i cap தான். அப்போ ரெண்டு i cap எங்கே இருக்கும்? x axisல இருக்கும். அப்போ அதோட மேக்னிடியூட் 1 into 1 cos theta. ஓகே, அப்போ தீட்டா ஈக்குவல் எவ்வளோ டிகிரி? ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி.
அப்போ cos 0 equal to 1 ஆகிடும் இல்லையா? அப்போ I cap into I cap equal to 1. ஓகே 1 ஆகும். அப்போ 1 into 1 equal to 1, 1 into 1 equal to 1. நெக்ஸ்ட் அதே போல் j cap dot j cap equal to 1. j cap பார்த்தோம்னா இங்கே இன்னொரு ஆக்சுவலாக இன்னொரு ப்ரொடியூஸ் ஆகுதுலாம். அப்போ என்ன ஆகும்? இதுவும் ரெண்டுமே சேம் டைரக்ஷன், ரெண்டுமே y axis. therefore ரெண்டுமே சேம் ஆங்கிள் இருந்தால் θ equal to 0. therefore answer is a 1. அப்போ k cap dot k cap equal to 1. z டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ k கேப்பும் k கேப் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகே இப்போ பாருங்க, இப்போ இப்படி போட்டுக்கலாம். எப்படி? this is I, okay, this is I j k, ஓகேவா? சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, I cap dot j cap equal to 0. எப்படி சார் 0 வந்தது அப்படின்னு கேட்டோம்னா சிம்பிள் தான். அதுவும் இது பாருங்க, அதே போல் ஆங்கிள் போட்டுக்கலாம். x y z. என்ன சொன்னோம் இங்கே? I cap. இங்கே என்ன சொன்னோம்? j cap. இங்கே என்ன சொன்னோம்? k cap. இப்போ I cap j cap, இது I cap x ஆக்சில் இருக்குது, y ஆக்சில் j cap. இது ஈச் ஒன் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர் என்ன வரும்பா? ஃபார்முலா பாருங்க, 1 into 1 cos θ. ஃபார்முலா புட்டி சொல்லலாம். θ equal to எவ்வளோ டிகிரி? இஸ் 90 டிகிரி. அப்போ 90 என்றப்ப என்ன வரும்? அப்போ 90 டிகிரின்னு வரும். ஓகே, அப்போ θ, ஓகே, அப்போ என்ன ஆகும்? 1 into 1 cos 90 டிகிரின்னு வரும். cos 90 டிகிரி equal to 0. ஓகே, therefore answer 1 into 1 into 0. 1 into 1 equal to 1. 1 into 0 equal to 0. அப்போ I cap dot j cap equal to 0. Because each one perpendicular. 90 டிகிரி இருந்தால் 0 இப்போ தானே சொன்னோம், இதுக்கு முன்னாடி தானே சொன்னோம். ஓகே, அப்போ I cap j cap சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்க, I cap j cap. இப்போ பாருங்க, j cap dot k cap. ஸோ இதுவும் equal to 0. நெக்ஸ்ட் இதுவும் k cap dot j cap I cap equal to 0. ஏன்? ஈச் ஒன் பர்பண்டிகுலர். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட். டாட் ப்ராடக்ட் மென்ஷன் எதுக்கு பண்ணுறேன்னா இன்னொரு டாபிக் சொல்கிறப்ப சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த டாப்பிக்கில் மட்டும் பார்க்கலாம். டாட் ப்ராடக்டில் ஓகே பர்பண்டிகுலர் இருந்தால், அதாவது சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 இப்போ வந்து 2 வெக்டர்ஸ் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ ஒரு A வெக்டர் எடுக்கிறோம். this is a vector ax I cap plus ay j cap plus az k cap. இப்போ B வெக்டர் எடுக்கிறோம். bx I cap plus by j cap plus bz k cap. இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை ஆட் பண்ணுறோம்னு நினச்சிக்கிங்களேன். அப்போ என்ன ஆகும்? A வெக்டர் டாட் ப்ளஸ் B வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ A வெக்டர் எக்ஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு I கேப். நம்ம ப்ளஸ் இல்லை, சாரி, இது போட்டாச்சு. அது என்ன பண்ணோம்? அப்போ இது போட்டாச்சு. ஸோ BZ K கேப் கட் பண்ணிக்கலாம். BZ K கேப் போட்டாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A வெக்டர் டாட் B வெக்டரை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ AX I கேப் ப்ளஸ் AY J கேப் ப்ளஸ் AZ K கேப். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன். இப்போ B பண்ணோம். BX I கேப் ப்ளஸ் BY J கேப் ப்ளஸ் BZ K கேப். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அப்புறமா ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த AX இருக்கு இல்லையா? இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். எப்படின்னு சொல்லாமல் பாருங்கள். A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு AX I கேப் இன்டூ BX I கேப். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் இது கூட இது மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். AX I கேப். நெக்ஸ்ட் BY J கேப். என்ன பண்ண? இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ண ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டு. அப்போ AX I கேப்
டாட் BZK கேப் ஓகேவா ப்ளஸ் இப்போ செகண்ட் டேர்ம்ன்றப்ப என்ன பண்ணும் இந்த ஏஜாவே இது கூட மல்டிபிகேஷன் பண்ணும் இது கூட மல்டிபிகேஷன் பண்ணும் இது கூட மல்டிபிகேஷனும் நான் கண்டினியூ இங்கே போடுறேன் அப்படின்னா ஆகும் AYJ கேப் டாட் BXI கேப் ப்ளஸ் இதை இது கூட மல்டிபிகேஷன் பண்ணேன் நெக்ஸ்ட் இதை இது கூட மல்டிபிகேஷன் பண்ணோம் AYJ கேப் டாட் BYJ கேப் ப்ளஸ் இது முடிச்சிட்டுமா இன்னும் இருக்கா இது இருக்கு அப்போ என்ன ஆகும் AYJ கேப் டாட் BZK கேப் ப்ளஸ் இப்போ லாஸ்ட் டேர்ம் இதை இது கூட மல்டிபிகேஷன் பண்ணோம் இது கூட மல்டிபிகேஷன் பண்ணோம் இது கூட மல்டிபிகேஷன் பண்ணோம் பண்ணலாமா இங்கே போடுறேன் அப்போ AZK கேப் டாட் BXI கேப் ப்ளஸ் நெக்ஸ்ட் AZK கேப் BYJ கேப் ப்ளஸ் AZK கேப் டாட் BZK கேப் ஓகே எல்லாம் போட்டாச்சா சிம்பிள் தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் I கேப் J கேப் ஈக்குவல்னு சொன்னோம் 0 கரெக்டா நெக்ஸ்ட் J கேப் K கேப் என்ன சொன்னோம் 0 K கேப் டாட் I கேப் என்ன சொன்னோம் 0 இதை நான் வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் I கேப் டாட் I கேப் என்ன சொன்னோம் 1 J கேப் டாட் J கேப் என்ன சொன்னோம் 1 K கேப் டாட் K கேப் என்ன சொன்னோம் 1 இதுவே நான் வச்சுக்கணும் சரியா சிம்பிள் தான் அப்போ எப்படி பாருங்க இப்போ இது AJ BJ மல்டிபிகேஷன் தானே அப்போ I இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன 1 கரெக்டா இப்போ பாருங்க I இன்ட்டு J அதாவது AX BX வெளியே எடுத்துருங்க இன்னொரு ஸ்டெப் போட வேண்டாம் டைம் ஆகிடும் அப்போ I டாட் ஜேயோட வேல்யூ என்ன 0 அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு இந்த டேர்ம் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் அப்போ இந்த வேல்யூ வந்து 0 ஓகேவா பாக்ஸ் போட்டால் 0 J இன்ட்டு K 0 அப்போ இதுவும் 0 ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இது J கேப் இது I கேப் J கேப் I கேப் என்னது 0 தான் அப் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருந்தால் 0 தான் 0 இப்போ இங்கே J கேப் இருக்கு அப்போ இது வேல்யூஸ் 1 அப்படியே இருக்கட்டும் அப்போ J கேப் K கேப் அப்போ இதோட வேல்யூ 0 இப்போ பாருங்க K கேப் I கேப் இஸ் டூ டிஃப்ரெண்ட் இஸ் 0 பர்பண்டிகுலர் K கேப் J கேப் இஸ் 0 ஏன்னா K கேப் இங்கே J கேப் K cap this K cap is a value 1 அப்போ அப்படியே இருக்கட்டும் அப்போ இந்த 3 டேர்ம் மட்டும்தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் AX into BX I cap dot I cap plus next இந்த டேர்ம் AY BY J cap dot J cap plus AZ BZ K cap dot K cap அவ்வளோதான் அப்போ மீதி டேர்மில் எங்கே சார்னா இந்த டேர்ம் போயிடுச்சு 0 0 0 0 0 0 0 அவ்வளோதான் அப்போ இந்த 3 டேர்ம் தான் இருக்கும் அப்போ இதோட வேல்யூ என்ன 1 அப்போ என்ன ஆகும் AX BX ப்ளஸ் AY BY ப்ளஸ் AZ BZ this is the value of A vector dot B vector அவ்வளோதான் அப்போ AX BX ப்ளஸ் AY BY ப்ளஸ் AZ BZ அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ A வெக்டர் டாட் B வெக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா AX BX ப்ளஸ் AY BY ப்ளஸ் AZ BZ ஓகேவா இப்போ சப்போஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏவோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்கணும் சம்மு போகிறப்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு சம் போகிறப்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ என்ன ஆகும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் the magnitude of A equal to ஓகேவா root of AX square plus AY square plus AZ square this is a formula ஓகேவா ஓகே அப்போ B கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும் root of BX square plus BY square plus BZ square this is a formula என்னது magnitude for example இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் எக்ஸாம்பிள் A வெக்டர் கொடுக்குறாங்க என்ன சம்ஸ் தான் கேட்பாங்க A வெக்டர் கொடுக்குறாங்க 3i cap plus 2j cap plus 1k cap நான் ஒரு எக்ஸாம்பிளாக போடுறேன் B வெக்டர் கொடுக்குறாங்க 1i cap plus 2j cap plus 3k cap கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் தீட்டா ஃபைண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ தீட்டாவோட ஃபார்முலா என்ன cos inverse of A vector dot B vector ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருப்போம் ஃபார்முலா ஓகேவா இன்டூ AB ஓகேவா அப்போ ஏ என்ன மேக்னிடியூட் அப்போ இது ஃபார்முலா
பி என்ன மேக்னிடியூட் இதோட ஃபார்முலா. அப்போ ஏபி என்ன இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? இது ஏஎக்ஸ், இது பி, இது ஏஒய், இது ஏசெட், இது பிஎக்ஸ், இது பிஒய், இது பிஏசெட். ஓகேவா? அவன் சிம்பிளாக போட்டுறேன், நீ தான் மொத்தம் கண்டுபிடிக்கணும். நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதை பேஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படின்னா ஆகும் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஆன்சர் நீங்கள் போடுங்க. ஓகேவா? அப்போ பி கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம், இதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அப்போ என்ன பண்ணலாம்? 3 ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் தானே. அப்போ இது ஏஎக்ஸ், இது பிஎக்ஸ். அப்போ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ஏஒய் பிஒய் 2 இன்ட்டு 2. ஓகேவா? ப்ளஸ் ஏசெட் பிசெட் 1 இன்ட்டு 3. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபார்முலா 3 4 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டா வரும் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. தேர்ஃபோர் 6 10ன்னு வருது. அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ என்னது 10. அப்போ இங்கே நம்ம 10ன்னு போடணும். அப்போ ஏட வேல்யூ என்ன இது இங்கே கண்டுபிடிக்கணும். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. அப்போ இது வேல்யூ வரும். அதே மாதிரி இதுவும் வேல்யூ வரும். அப்போ இது ரெண்டு வேல்யூ இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது போல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.